ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு எவ்வளோ சிம்பிளாக வைக்கலாமோ அவ்வளோ சிம்பிளாக வைக்கலாம். குயிக்கான டைமில் நல்லா ருசியாக வச்சு முடிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் பார்த்தீங்க. சட்டியில் எண்ணெயை விட்டு கடுகு போட்டு தாளித்து கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயம் இதை கொஞ்சம் பொடிசாக வெட்டி வச்சுக்கோங்க. இது நல்லா வதங்கி வரும்போது ஒரு தக்காளி வெட்டி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஃபஸ்ட்டே போட்டுறணும். போட்டு அதை நல்லா வதக்கி ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டுருங்க. அது அப்படியே வெந்துகிட்டே இருக்கட்டும். அதுக்கு முன்னக்கூட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்னென்னா, அந்த பல்லாரியும் தக்காளியும் வெந்து வந்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அது கூட போட்டு ஒரு 3 மினிட் வதக்கிட்டு அது வெந்து வந்த அப்புறம் சக்தி சிக்கன் மசாலா 1 கிலோ கறிக்கு 1 கிலோ மசாலா போட்டு அந்த தண்ணி எதுவும் சேர்க்காமல் அதுலேயே நல்லா கிளறி விட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அது நல்லா நிறம் மாறும். நல்ல நிறம் மாறி வரும்போது அந்த கறி வச்ச பிறகு பார்க்குறதுக்கு அது அவ்வளோ ஒரு அழகாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கழுவி வச்சுருக்கிற கறி துண்டை இந்த சட்டியில் போட்டு அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு பத்தலை அப்படின்னா இன்னும் தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா சிக்கன் கறி சூப்பராக வந்திருக்கும். நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நீங்கள் மண் சட்டியில் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். தேங்காய் பால் எதுவுமே தேவையே கிடையாது. நீங்கள் சுட சாதத்து கூட சுட சுட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை